ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்த பாணி. இன்னைக்கு சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ அருண்குமார் சங்கர் ராம் அவர் என்ன கேட்குறாருன்னா, நாதன் என்றால் என்ன, உள்ளிருக்கும் ஆத்மாவை சொல்லுகிறார்களா? ஆமாம். ஆத்மாவை ஜீவாத்மா என்று சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ ஏன் இன்னொரு வார்த்தை ஒன்று கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், பரமாத்மான்னு ஏன் இன்னொன்று சொல்கிறாங்கன்னு. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். ஆனால் அந்த நிலை மாறின காரணத்தினால மாறிய நிலையை சுட்டி காட்டணும் இல்லையா? அதற்காக அதுக்கு பேர் ஜீவாத்மான்னு சொல்லி வச்சுருக்காங்க. பரமாத்மானா அனைத்துமாக இருக்கக்கூடியது, எந்த விதமான தன்மைகளுக்கும் உட்படாமல் ஒரே தன்மையோடு இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதற்கு பேர் பரமாத்மா. அந்த நிலையிலிருந்து பிரிந்து ஒரு சீவன் எடுப்பதற்காக வந்த அந்த ஒரு சக்திக்கு பெயர் தான் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது மறுபடியும் போய் பரத்து கூட கலக்கும் பொழுது அது பரமாத்மாவாக மாறிட போகுது. அங்கே அதுக்கப்புறம் ஜீவாத்மா பரமாத்மான்னு தனிப்பெயர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்காது. பரமாத்மாங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். மனித உயிரும் ஆத்மாவும் வேறா அப்படின்ட்டு திருப்பவும் சொல்கிறேன். ஆத்மாங்கிறது ஒரு முதிர்ந்த நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை. அதை ஏன் மறுபடியும் இன்னும் கீழே உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் சொல்கிறாங்கன்னா, அந்த ஆத்மாவானது பந்தத்தோடு பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலக சம்பந்தமாக இதில் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்புக்குள்ள இது மலங்கள் கூடியிருக்கும் போது, அப்படி தான் சொல்லிக்கணும், மலம் கூடியிருக்கும் பொழுது, ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூட மலம் கூடியிருக்கும் பொழுது தன் சுயநிலை மறந்துடுது பார்த்தீங்களா? அதனால தான் அதற்கு பேர் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்றும் நிலை மாறி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த சொல்லும் பொழுது ஒரு மாதிரி சுட்டி காட்டணும் இல்லையா? அப்படி சுட்டி காட்டும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி பெயர்கள் மாற்றம் எல்லாமே வருது. ரைட்? இப்போ நம்ம மனுஷன்தான், குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பருவத்திற்கு ஏற்றார் போல் அந்த பெயர்கள்லாம் ஞாபகம் இல்லைங்க, ஒரு பருவத்திற்கு ஏற்றார் போல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் குழந்தை, ஒரு ஆடவன், முதிர்ந்தவர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. மனுஷன்தான், நிலைக்கு தகுந்த மாதிரி பேர். ஏன்னா அதை சொன்னால் குழந்தைன்னா இப்படி தான் இருக்கும், அந்த புரிதலுக்கு வந்துக்குவோம். உயிர்னா இன்னும் மலத்தன்மைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அவங்க ஆன்மா முன்னேறிய நிலையில் இருக்கப்போ அந்த உயிர் முன்னேறிய நிலையில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆன்மா முன்னேறிய, அப்போ இன்னும் மலத்திலிருந்து அது பிரிந்த நிலையில் இருக்குது. அப்போது முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக மலத்தன்மை நீங்கி அந்த பழைய நிலைமைக்கு பரமாத்மா கூடயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் சுட்டி காட்டுவதற்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர்கள் தான். நம்ம சிவனடியார் ஜெகதீஷ் அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய கதை பார்த்துருந்தோம். தன்னுடைய உடலை அவங்களே அந்த தியானத்தின் மூலமாக கொடிய நோய்கள் பலவும் அதில் ஒன்றான கேன்சர் முதல் கொண்டு எல்லாத்தையும் குணப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒருத்தங்களை பற்றி எனக்கு தெரியும் இங்கே நம்ம லோக்கலில். ஸோ அவங்க பேர் ஊரெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இது கிளியர் பண்ணாங்க அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்ட்டு. எஸ், நம்மளுடைய நான் கோயம்புத்தூர், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க அங்கே இருக்காங்க, பெரிய தொழிலதிபர், பெரிய கோடீஸ்வரி. சரிங்களா? ஸோ அவங்க கம்பெனி பேர் சொன்னாலும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்க, அவங்களுக்கு இந்த கோவிட் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி, கோவிட் டைமு எக்ஸாக்டாக இந்த இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு முழுசும் கால் வேலை செய்யாமல் போயிடுச்சு. நர்வஸ் ப்ராப்ளம் கால் அது அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸு. வேறு ஒரு ஊரில், அதாவது தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஒரு ஊரில், இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் வேறு ஒரு ஊரில், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் அவங்களுடைய சொந்தக்காரர் தான் அந்த டீன். அவங்க தான் பெரிய பதவி. ஸோ அந்த டீன் இப்போ அங்கே தான் போய் பார்க்குறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. சரிம்மா உன் மனசை தேத்திக்கோ, இனிமேல் நீ நடக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஏறத்தாழ 34 அதுக்குள்ளே தான் வச்சுக்கோங்களேன். அப்போது சொல்லிடுறாங்க, ஒரு வண்டி மாத்திரை மருந்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. பயங்கரமாக இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கழுத்து திருப்ப முடியாது, இந்த எதுவுமே அப்படியே ஜடமாட்டு இப்படி கிடக்கிற மாதிரி ஏதோ அப்படியே பண்ணி கொஞ்சம் மேல் பகுதி மட்டும் இப்படி வேலை செய்யுது. வீல் சேர் தாம்மா இனி ஒரு லைஃபு, இப்படி இருந்துக்குமா அப்படின்றாங்க. இன்ஜெக்ஷன், ஒரே மாத்திரையான மாத்திரை, இப்படியே அவங்களுக்கு வண்டி ஓடுது. அவங்களால அதுக்கு மேலே பொறுமை இல்லை. தூக்கி போடு எல்லா மாத்திரையும், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு அவங்க ஒரே வேலை தான் பண்ணாங்களாம். தினமும் காலையில் நேரத்தில், சரிங்களா, நடக்கலாம் முடியாது, யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருக்கணும், வீல் சேர் தான். தினமும் காலையில் நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருக்குது பாருங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாபி அது எல்லாமே இருக்கும். ஏங்க பணக்காரங்களுக்கு லாபி இருக்குது, நமக்கு தெருவு இருக்குது, போக வேண்டியது தானே, எல்லாத்துக்கும் சூரியன் போது தானே, எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்க வேண்டியது தான் இல்லையா? ஸோ அவங்க அப்படியே சூரியன் அந்த கால பொழுதில் இப்படி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அந்த வெள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, ஸோ அந்த வெளிச்சம் தம் மேலே படுற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம்.
2வது அவங்களுக்குன்னு ஒரு குட்டி தோட்டம், அந்த தொட்டியெல்லாம் வச்சு அந்த குட்டி தோட்டம் இவங்களே வந்து அந்த மண்ணை கிளறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது இல்லையா? அந்த உரமும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது, எல்லாமே இயற்கை உரம் தான். அந்த காய்கறி, கழனி தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே இயற்கை தான். இது இது பண்ணாங்க. அடுத்தது அவங்களுடைய உணவை வந்து முழுக்க முழுக்க இயற்கையான உணவாக மாற்றிட்டாங்க. அந்த அந்த புலால் உண்ணுதல் அப்படிங்கிறதுலேருந்து முழுமையாக நீக்கிட்டு உண்ணக்கூடிய உணவை முழுமையாக இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஆர்கானிக்காக கம்ப்ளீட்டாக இது இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஆர்கானிக்கான ஃபுட்டு வயிறு டும்முன்னு ஆகிற வரைக்கும் சாப்பிடாம அந்த போதும் அப்படிங்கும்போது அந்த முதல் ஏப்பம் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும் போல் அப்படின்னா அந்த 2வது ஏப்பங்கும்போது நிறுத்திடணும். ஸோ அதோட அப்போ வயிறு டும்முன்னு பொறுமாது அந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரியாக அது செரிமானம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க மேக் ஷூர் பண்ணிட்டாங்க. சாயங்கால நேரமும் பார்த்தீங்கன்னா வெய்ய தாழும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் இவங்க மேலே படுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வெய்ய தாழ்கிறதுக்கு முன்னாடியே இரவு உணவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 6:30 மணி தான் மேக்ஸிமம் அவங்க வந்து ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாடை சாப்பிட்டு ராத்திரி நேரம் ஒரு பாலோ இல்லை ஒரு ஜூஸ் அது மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ரொட்டீனாக மாறிச்சு. நான் கண்டிப்பாக வந்து ரெடி ஆயிடுவேன். என்ன வைராக்கியம்னா, நான் உங்களெல்லாம் நம்பி சொந்தக்காரன் பெரிய டாக்டர் அப்படி இப்படின்னு நம்பி உங்கள்கிட்ட வந்து குணப்படுத்துவேன்னு பார்த்தேன். நீ என்ன என்கிட்ட சொன்ன? நீ நடக்கவே மாட்ட, பார்த்துக்கலாம், நீ நடக்கவே மாட்டேன், நான் டாக்டர், நான் சொல்கிறேன் நடக்க மாட்டேன். இவங்க சேலஞ்ச் வந்துட்டு 6 மாதம் நான் நடந்து காட்டுறேன் இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு தான் இவங்க இங்கே வந்தது. எல்லா மாத்திரையும் தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறது. அப்போது இது என்ட்ரு ஆகும்பொழுது அவங்க கண்டிப்பாக இந்த தொடர்ந்து அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மென்டல் ஏர்ஜ் கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துங்களுக்கு இருக்குது, நான் நடந்துடுவேன்னு. வீட்டில் யாரும் இல்லாதப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுறது. அதாவது இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி எப்படி பயங்கர ட்ராமாட்டிக்கலாக பண்ணி இப்படி கீழே உழுக ஒருத்தங்க வந்து தூக்கி விட ஏன் இப்படி பண்ணுறேன் அந்த டைலாக்லாம் கிடையாது. நமக்கு புத்தி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க என்ன இதெல்லாம் இப்போ அப்படி தான் அவங்க சொன்னாங்க. பொறுமையாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்கிறதுக்கு பண்ணுறாங்க. நடந்தே ஆகணும், என்னால் முடியும், அந்த நர்வ்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சரியாக வேலை செய்யுது, என்னுடைய அந்த உடல் திரும்பியும் பழைய நிலைமைக்கு அது போயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ நடக்க போகிறேன். இதுதான் உங்களுடைய தினசரி எண்ணம். காலையில் எழும்பொழுதும் சரி, இரவு தூங்கும் பொழுதும் சரி, அந்த சேர்லேருந்து எந்திரிக்க முற்படும் பொழுதும் சரி, நான் நல்லா இருக்கேன், நான் நடக்க போகிறேன், நான் நல்லா இருக்கேன், நடக்க போகிறேன், இது மட்டும்தான். ஸோ உணவு, சூரிய வெளிச்சம், அந்த தோட்டம், இயற்கை தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது, இதுதான். அண்ட் புத்தகங்கள் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான ஆன்மீக நூட்கள் தான், பயங்கரமான ஆன்மீக நூட்கள். இப்போது இந்த ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்படியான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லையா. நான் வந்து சாமின்னு சொன்னால் அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான். அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மேபி அது என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் நடந்ததோ என்னவோ, நான் வேற ஒரு ஆளுங்க இன்றைக்கி அப்படிங்கிறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ அப்போ முழுமையாக ஆன்மீக நூட்கள், தியானம், தினமும் தியானம், காலையில் தியானம், மத்தியானம் தியானம், சாயங்கால நேரம் தியானம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு அந்த தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. 6 மாதத்தில் நடந்துட்டாங்க. நான் இன்னும் ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இழுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, 6 மாதத்தில் நடந்துட்டாங்க. எங்கூட அவங்க பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆசனங்களில் காக்காசனம்னு ஒன்று இருக்குது. இந்த இப்படி இருந்துட்டு கை 2ஐயும் கீழே ஊனி முட்டிங்கால இந்த மொழியில் வச்சு இப்படி எடுத்து நிற்போம். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் நித்திலன், என்னை விட வயசில் பெரியவங்க தான், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் நித்திலன், பண்ணிடுவேன், நாளைக்கு நாளான்னைக்குள்ளே எப்படியும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். என்னால் கூட முடியாது, பயிற்சி பண்ணதில்லை, என்னால் முடியாது. பட் அவங்க இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் காக்கா பண்ணிடுவேன் நித்திலன், இப்போ எல்லாமே பத்மாசனெல்லாம் போட்டு உட்காடுறேன், நானே எந்திரிச்சு நடக்கிறேன், போகிறேன் வரேன். உங்கள் சொந்தக்காரர் அந்த டாக்டர் அவர் ஒன்றும் பேசலை நித்திலன். அதுக்கப்புறம் எங்கூட அவர் பேசுகிறத நிறுத்திட்டார் நித்திலன். நானும் அவரை பார்த்து அப்படியே நல்லா இருக்கேன், நான் வேணுக்குன்னே அவர் முன்னாடி எல்லாம் போய் நிற்கிறது உண்டு. இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட்டுன்னு எல்லாம் தூக்கி மூஞ்சி வேலை வீசிட்டு வந்துட்டேன் நான். அதாவது சண்டை போட்டுக்கல பாருங்க, நீங்கள் எல்லாம் இப்படி தான். ஒரு மனுஷனுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குது, உண்ணக்கூடிய உணவுலையும் செய்யக்கூடிய செயல்லையும் பயிற்சியிலும் இயற்கையோடு ஒன்றி இருந்தால் நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி திரும்ப பாருங்கள், பிறந்ததே தங்கத்தட்டில் பிறந்த குழந்தைன்னு இருக்கும் இல்லையா, அப்படியே பிறந்த பொண்ணு தான் அது. கட்டின வீடும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சுகம்தான் தன்னுடைய வாழ்விலேயே பார்த்த அந்த ஒரு பெண்மணி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு கணவர் வந்து விருப்பப்படுறாரு. நித்திலன், எனக்கு இதில் எல்லாம் நாட்டம் போயிடுச்சு, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் புது வீடு கட்டுங்க, எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு தோட்டம் கொடுங்க, ஒரு சின்னதாப்பா ஒரு செண்டு கூட போதும்ப்பா, ஒரு குடிசை வீடு போட்டு கொடுங்க, நான் அதிலேருந்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி, நான் வந்து எனக்கு உண்டானதை நானே விதை வச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி,
இது எனக்கு போதும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு இது. அண்ட் இது பண்ணும்பொழுது அவங்க கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய இப்போ யாராவது படிக்கிறதுக்கு அந்த மாதிரி உதவிகள் இருக்கும்ல, தன்னால் என்ன இயன்றதோ அந்த உதவிகள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு உண்டான ஒரு மாற்றமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ யா ஸோ இப்படி தான் அவங்களே க்யூர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் நவ் வெரி குட். அவங்க கம்பெனி பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல நான் கம்ப்ளீட்லி க்யூர்டுப்பா, நான் கம்பெனிக்குள்ளே திருப்பியும் போக ஆரம்பிச்சிட்டேன், நான் அந்த பழைய போஸ்டிங்குள்ளே ஷீ இஸ் எம்டி ஆக்சுவலாக, சரிங்களா. ஸோ அந்த போஸ்டிங் நான் திருப்பி எடுத்துட்டேன். அண்ட் ஐ எம் வெரி ஆக்டிவ். நான் என்னோடய எல்லா இதையும் என்னால் சரிசமமாக என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. நான் வந்து அந்த எம்டியாகவும் இது பண்ணி வி ஆர் க்ரோயிங் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அண்ட் அவரே மறுபடியும் 2வது கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு. 2024 பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் வந்து பூமிக்கடியிலேருந்து கிடச்சிது, ரொம்ப ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, தோணுனாங்க கிடச்சிது, அவ்வளோதான். இதுபடி வேறு ஒன்றும் இல்லை, ரைட். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி தான். வெளிப்புறமாக நடக்கக்கூடியது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடியது கிடையாது. வெயில் அடித்தா சுடும், மழை அடித்தா நனைவோம், குளிர் அடித்தா குளிரும், அது ஓகே. அப்படி வெளியே இருக்கிறது பாதிக்கும். அப்படி இருந்தாலும் பாதிக்காத ஒரு மனோநிலைக்கு நம்ம போகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து சாமி தபர் அங்கே இருக்குது, சாமி தபர் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு சொல்லலாம், பாருங்கள் இந்த உலகம் மாறப்போகுது, சாமி வெளியே வந்துடுச்சு, அந்த மாதிரி பேசலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் பொழுது அது என்னமோ நடந்து அப்படி பார்க்க போனால் ஒவ்வொன்றையும் தோண்டணும்னு வச்சுக்கோங்க, என்னென்னலாம் கிடைக்கும் உள்ளேருந்து. இதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா. அல்டிமேட் வியூஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கடவுளை அடைவதற்காக தான் மனித பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உண்மை அறிந்தவர்கள் கோடியில் சிலரே. அனைவருக்கும் இந்த அறிவதற்கான சாத்தியம் எப்பொழுது உருவாகும்? அவரவர்களுடைய முன்வினை கருமத்தை பொறுத்து, இப்பிறப்பு எடுத்தவர்கள் என்ன செயல் செய்கிறார்களோ அதை பொறுத்து. நம்ம முன்ன ஒரு மேடம் ஒருத்தவங்க சொன்ன பார்த்தீங்களா, 30 வயசு வரைக்கும் சாமின்னு சொல்லிட்டு உள்ள காலை வச்சு நான் காலை வெட்டிடுவேன்னு சொன்னாலும் இன்றைக்கி எப்படி இருக்காங்க? ஸோ அதுபோல் இதெல்லாம் முன் செய்த தவத்தினுடைய பயன். அப்போது ஒரு அடி உனக்கு கொடுத்தா தான் நீங்கள் திருந்துவேன்னா, அதை கொடுத்து நம்மளை வந்து திருப்பி இதுதான் இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. நாயன்மார்களோட இதெல்லாம் அந்த மாதிரி தான். அப்போ அது முன்வினை தவம் இருக்கணும், முன்வினை பயன் இருக்கணும். முன் செய்த தவத்தினுடைய பலன் நம்ம இறைவனோட இட்டழைத்து செல்லும். அப்படி இல்லைன்னா இப்போவாது செய்யணும், என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சித்ரா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உடலில் உள்ள சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆனால் உடலில் உபாதைகள் வருமா தம்பி அப்படின்ட்டு. சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடல் உபாதைகள் சரிதான் ஆகுங்க, புதுசாக உபாதைகள் வராது. நமக்கு வந்து ஒரு ஆசனம் போட்டு அமர்றோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், இதெல்லாம் செய்யும் பொழுது உடல் ஏதாவது வலி வேதனைகளை அனுபவிக்குது அப்படின்னு சொன்னால் நாம் செய்கிறதுல தவறு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வந்து நம்மளுடைய உடல் தாங்கி கொள்ளுவதை காட்டிலும் அதை வந்து வேறு மாதிரி அதை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆசனம் இடுவதோ இல்லை ஒரு மூச்சு பயிற்சி செய்வதோ தியானம் தவம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அது சுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர அது துன்பத்தை கொடுக்கக்கூடாது. துன்பம் கொடுக்குதுன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். உடலுள்ள மாறுதல்கள் நடக்கும் பொழுது, கழிவுகள் வெளியேறும் பொழுது கொஞ்சம் ஒரு சில நேரம் வயிறு உடம்பு சூடாகும், சரிங்களா. அப்போ உணவை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஏன் உடம்பு சூடாகுது? அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்குண்டான அந்த ஒரு ரிசல்ட்டு தான் அது, சரிங்களா. அப்போ எப்படி வெளியே போகும்? வாந்தி வரலாம், கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி வயிறு வலித்து மலஜலம் கழியலாம், சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களில் போகும். அப்போ உணவை வந்து நம்ம சாந்தமான ஒரு வெஜிடேரியன் டயட்டாக வச்சுக்கிட்டோம், அதுவும் வயிறு பொறுமுற அளவுக்கு சாப்பிடாம அதிகமாக இந்த தாளிப்பு ஊற்றி எண்ணெய் அதிகமாக போட்டு கடுகு எல்லாம் உப்பும் புளியும் போட்டு திங்காமல் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கும் பொழுது அந்த கிளென்சிங் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். அது துன்பம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அது வேணால் துன்பமாக தெரியுமா? இது ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு என்ன வாந்தி பேதி போனதே இல்லையா. ஸோ அதுபோல் அது பாட்டு கழிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும், வேர்வை வரும். அப்போ தினமும் காலையில் சாயங்காலங்கள் குளிச்சுக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கிறது தேவையில்லாத விஷயம். ஒரு தடவை குளித்தாலே போதும் காலையில் நேரத்தில். சாயங்காலம் கைகாலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் போதும். நம்ம பிறப்புறுப்பு ஸ்தானம், நம்மளுடைய ஆசன பகுதி அதெல்லாமே வந்து சுத்தம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் போதும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை துன்பமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தவிர வேறு ஏதாவதுனா ஒன்றும் நடக்காது. சுகம்தான் அனுபவிப்போம், நம்ம நிம்மதியாக இருக்கும், அப்படியே ஜாலியாக, சரிங்களா. அரவிந்த் அவருங்க என்ன கேட்குறாங்கன்னா,
வள்ளலார் வந்து சிவன், விஷ்ணு, பொய்க்கடவுள் அவங்க தனியே இறைவனை காட்டி ஜீவாத்மாக்களை ஏமாற்றி உண்மை இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்கிறாராம். அது உண்மையா பொய்யான ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குரூப் இப்போ உண்மையாலுமே கிளம்ப தான் செஞ்சுருக்கு. வள்ளலார் எங்கே சொன்னார்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடியது உரைநடை பகுதி எடுத்து காமிச்சிட்றாங்க. அந்த உரைநடை பகுதி என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தேன். வள்ளலார் உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேசத்தை கேட்டு உடனே எழுதினாங்களா இல்லை பின்னொரு காலத்தில் எழுதினாங்களான்னு தெரியல. அவர் சொல்கிறத கேட்டு இவங்க எழுதினாங்களாம். அதுவும் இன்றைக்கி எவ்வளவோ மருவி இருந்திருக்கும். ஏன்னா பெரியவர்கள் எழுதினார்கள்னு சொன்ன நூல்லையே குறைகள் இருக்கும் பொழுது இதில் குறை வராதா? சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்றைக்கி மாப்பிள்ளை தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவேங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா நிறைய பேர்த்துட்டு கேட்டிருக்கேன், நீ சொல்கிற கண்டென்ட்டுக்கு மேற்கோள் காட்டு. வள்ளலார் சொன்னார்னு சொன்னேன்னா வள்ளலார் பாட்டு எழுதியிருக்கார் இல்லையா, திருவருட்பை எழுதினார் இல்லையா, அந்த அந்த நூலில் அது ஆதாரம் காட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஒருத்தருமே ரிப்ளை பண்ணதே கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு ஒருத்தருமே ரிப்ளை பண்ணதே கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு ஃபேக் குரூப் வந்து நிறைய பேர் இப்படி சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ப வேண்டாம். வள்ளலார் இது வரைக்கும் நான் கேட்டு தெரிஞ்சு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்த வரைக்கும் வள்ளலார் அந்த மாதிரி பாடல்கள் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த பாடலை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதற்கு முன் பின் பாடல்கள்லாம் என்ன இருக்குதுன்னு அந்த ஒரு ஃப்ளோவை படிக்கும் பொழுது அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தால் நல்லா புரிஞ்சுக்க. அவர் எனக்கு தெரிஞ்சு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சொல்லியிருந்தால் அந்த முன்னாடி ஒரு 4 பாட்டு பின்னாடி ஒரு அந்த ஃப்ளோவை படிக்கும் பொழுது ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார்னு புரியும். ஸோ அதை விட்டு போட்டு இந்த நம்ம வந்து வழக்கமான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்கிறதோட நிறுத்திடுவோம் தெரியுமா. அதுக்கப்புறம் 3 லைன் இருக்குது, அதை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது. அங்கே 4வது லைன் தான் அதில் இருக்கக்கூடிய மேட்ரு. ஆனால் 4வது லைன் விட்டுருவோம், முதல் லைன்லேயே நம்ம நிறுத்திடுவோம். அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். அதனால் எனக்கு எது தேவையோ அதிலிருந்து ஒரு வரி மட்டும் நான் எடுக்கக்கூடாது, மொத்தமாக பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு கால் உங்களுக்கு அந்த பாடல் ஏதாவது தெரியும்னா கீழே சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேசுகிறவன் பக்கம் அவன் கிழக்கில் போனாங்கன்னா நீங்கள் மேற்கில் கிளம்பி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அருள்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வர்றாராம். 2 மணி நேரம் தியானம் செய்து வர்றாராம். ஆனால் தற்போது 2 நாட்களாக தியானம் செய்யும் பொழுது எந்த உணர்வும் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்து சாஞ்சிட்ற மாதிரி இருக்குது. தூக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் சாயும் பொழுது நம்ம எழுந்து கொள்வோம்ல, அப்படி எழுந்துக்கிறேன். ஆனால் தூக்க கலக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா அமைதியாக இருக்குது. யாராவது கதவை திறந்தாலோ இல்லை கூப்பிட்டாலோ திக்குன்னு பயப்படுற மாதிரி இருக்குது. இது நான் செய்கிறது சரியாக தவறான்னு சொல்லிட்டு தவறில்லை. உடலுக்குள்ளே நிறைய இரையாற்றல் வரும்பொழுது உடல் இன்னும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாத ஒரு காரணத்தினால தூக்கம் வரும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை அப்படிங்கிறதுக்கு அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம போவோம். போன பிறகு அதை தாண்டும் பொழுது தான் துரிய நிலை அப்படிங்கிறது வரும். ஒரு சிலருக்கு சீக்கிரம் வரும், அது முன்வினை பயன். இல்லைன்னா அதுக்கு காலம் அளவு அப்படிங்கிறது பிடிக்கும். துரிய நிலை எப்போ பிடிக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புலனுணர்வுகள் அடங்கி மனமானது அடங்கி சுற்றி பக்கத்தில் அணுகுண்டு போட்டால் கூட அது நமக்கு காது கேட்காது. அந்த அளவுக்கு புலன்கள் வேலை செய்யாமல் அடங்கியிருக்கும். அது ஆழ்ந்த உறக்க நிலை தான். சரிங்களா? சுழுத்தி அப்படிங்கிறது தமிழில் அதுக்கு பேர், சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சுஷுப்தி அப்படிம்பாங்க. சுழுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை 3வது நிலை அப்படிம்பாங்க. அந்த ஆழ்ந்த நிலையில் இருக்கும்பொழுது அதற்கு இன்னும் நம்ம பழக்கப்படலைங்கும் பொழுது தூங்குற மாதிரி கீழே சாஞ்சு விழுந்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது இயற்கையானது தான். முடிஞ்ச அளவுக்கு அதில் அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்கார்றதுக்கு பழகும் பொழுது அது சரியாக போயிடும். அந்த கேப்புக்குள்ளேயே நீங்கள் பழகிற கேப்புக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து அந்த இரையாற்றலை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலுவை ஏற்படுத்தி கொள்ளும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விழுக மாட்டோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான். இந்த திக்குன்னு ஏன் ஒரு பயம் வருது அப்படின்னு கேட்கும் பொழுது சுற்றி நம்மளுக்கு இன்னும் அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் மேலிட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா மூலாதாரம் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அது என்ன அந்த பாதுகாப்பு உணர்வு தான். இது மனுஷனுடைய இயற்கையானது. யாராவது எதாவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதாவது இதுன்னு அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது நம்மளுடைய பாதுகாப்பு உணர்வு. ஸோ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இன்னும் உங்களுடைய மனம் வந்து முழுமையாக அடங்கலை. 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் தியானம் அப்படிங்கிறது செய்ய ஆரம்பிக்கல. மனசு இன்னும் ஆக்டிவாக இருக்குது, சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, சுற்றி முற்றியும். இதெல்லாம் மாறணும். பயிற்சியின்பால் மாறும். அது தொடர்ந்து பயிற்சி செய்யணும். பயிற்சியின்பால் மாறும் பொழுது நம்ம ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உணர முடியும். சரிங்களா? ஓகே. குரு அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, மனம் உடலில் எங்கே இருக்கிறது அது தெரியாமல் எப்படி அதை அடக்குவது? மனசுக்கு இடமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது எங்கேன்னு நம்மளால் குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் உயிர் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஏன்னா உயிரும் மனமும் ஒன்று தான். அதனுடைய அந்த செயல்பாட்டு நிலைக்கு தான் அந்த பெயர்கள் வைக்கப்படுது. ஸோ அது எங்கே இருக்குன்னாலாம் நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? அது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். அது எப்படி தெரியாமல் இது பண்ணுறது? இப்போ புருவ மத்தின்னு சொன்னால் புருவ மத்திய கவனிக்கிற மாதிரி மனசு எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்த கவனிக்கவா போகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா? கேட்க வச்சது எது? மனம்தான். ஸோ அப்போ அதுதான், அவ்வளோதான் மனசு. அப்போ ஏதோ ஒன்று வேலையை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மனசுன்னு சொல்லக்கூடியது. அதை செய்யாமல் சும்மா இருக்க வைங்க. உட்காந்திங்கன்னா அமைதியாக உங்களால் உட்கார முடியுமா? உட்கார முடியலன்னு வச்சுக்கங்க, மனசு தான் ஊற சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை அடக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணணுன்னா கீழே மூலாதாரத்துலேருந்து அப்படியே அந்த சக்தி மேலே கொண்டு வந்து புருவமத்தியில் நிறுத்துறது அப்படிங்கிறது அதற்கு உண்டான ஒரே வழி. ஸோ அந்த இடத்துல கவனம் வச்சுக்க மனசு அமைதியாகிடும். இல்லை ஓம் சொல்லலாம். ஓம் ஓம் வந்து ஓம் இப்படி இப்படி சொல்லி அந்த அந்த சொல்லி முடித்து ஒரு 4 செகண்ட் பக்கம் கேப் விட்டு திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்கணும். வாய் விட்டு சொல்லுவதை காட்டிலும் மனதிற்குள்ளாக சொல்லும்போது அதனுடைய பலன் இன்னும் வீரியத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். சரிங்களா? வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரும் சுற்றி இல்லை, உங்களை யாரும் ஆட பார்க்க மாட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு சக்தி அதிகம். இப்படி சொல்லி பழகுங்க. மனம் ஒருநிலைப்பட்டு அடங்கி நிற்கும். ஆன்மா என்பது என்ன? அது உடலில் எங்குள்ளது? முன் சொன்னதே தான். ஆன்மா இந்த இடத்துல தான் ஆன்மா இருக்குன்னு இல்லை. அந்த ஆன்மா வந்து உடலெங்கும் இருக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறதா இல்லை வெறும் கற்பனையா? எனக்கு கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக கற்பனைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இருக்குது. சரிங்களா? அதை உணரணுன்னா மனம் அமைதியாகி புலனுணர்வை அடக்கி நிறுத்தும் பொழுது அதனுடைய அந்த பிரகாசத்தை நம்மளால் எங்கே பார்க்க முடியும்? புருவ மத்தியில் பார்க்க முடியும். ரைட்? ஸோ அதுதான் சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அதனால தான் அதுக்கு பேர் நடராசன் எங்கே இருக்கிறான்னா சிதம்பரத்தில் இருக்கிறார். சரி, சிதம்பரம் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. புருவமத்தி தான் சிதம்பரம். அப்போ அந்த இடத்துல ஒளிவிடக்கூடிய அந்த சோதி தான் நம்மளுடைய ஆன்மா. அதுதான் நடராசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கி கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.